வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 101 வெள்ளிக்கிழமை ஜனவரி 24, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். 2025 கால் நூற்றாண்டு தொடக்கத்தில் நல்லோர் வட்டம் 25வது ஆண்டில் உலகளாவிய நிகழ்வாக உலக அமைதி மற்றும் உலக முன்னேற்றத்துக்கான பயணத்தில் ஐநா சபை ஒரு மதிப்பீடு என்ற தலைப்பில் உலகளாவிய சிந்தனையாளர்கள் பேச்சு. 2000ஆம் ஆண்டில் புத்தெழுச்சியுடன் எழுந்தது நல்லோர் வட்டத்தின் முதல் அத்தியாயம். இந்தியா விஷன் 2020 என்ற தாரக மந்திரத்தை அளித்த மாமனிதர் அப்துல் கலாம் ஐயா அமெரிக்க நாட்டின் சிகாகோ நகரத்தில் சுவாமி விவேகானந்தர் அளித்த ஆழமான செய்தியை போன்று 2009 செப்டம்பர் 15 அதே அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவில் நல்லோர் வட்டம் பற்றி அளித்த செய்தி நல்லோர் வட்டத்தின் 2வது அத்தியாயம். When I landed at Chennai airport, a team of people waiting for me to see, I met them at the airport lounge. There I met one unique person by name called M.A. Balasubramaniam. Mr. Balasubramaniam, now 59 years old, started thinking of why not Bodapakam 2020, inspired by the Development Year Vision 2020. He has been running a small tea shop. Organization Nallur Vattam does not have any president, treasurer, secretary. It's a flat organization with Mr. Balasubramaniam and another young professional Venkatesh as conveners. They have one in charge. They have one in charge person for all the 26 activities. They have not been collecting any money from anybody for the past 9 years. 2020 நல்லோர் வட்டத்தின் பணியை கலாம் ஐயா அவர்களுடன் பயணித்த பிரமோஸ் ஏவுகணை நாயகன் டாக்டர் சிவதானு பிள்ளை, டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. நான் எப்படி நல்லோர் வட்டத்தில் சேர்ந்த அப்படிங்கிற பொழுது திரு பாலு ஐயா அவர்கள் கூட பேசும்பொழுது என்னால் முழுதாக உணர முடிஞ்சது. முக்கியமாக சொன்னது பார்த்தீங்கன்னா, கலாம் ஐயா என்ன சொன்னாரோ அதை வேறு வடிவமாக, அதாவது ஒன்று சொல்லணும்னாலும் குவான்டிஃபிகேஷன் பண்ணி சொல்கிற முடியா, அது குறிக்கோளோடாக ஃபோக்கஸ்டாக சொல்கிறது. மாணவர் களம், இளைஞர் களம், மகளிர் களம், கிராமக்களம், அரசு இயல் களம். அரசியல் அல்ல, இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். அரசு சார்ந்தது அது மாதிரி வருது. விழிப்புணர்வு களம், அமைப்புகள் களம், இது எல்லாமும் எப்படி பண்ணுனா அதை அடைய முடியும் அப்படிங்கிறது 100 துறைகளாக எடுத்துக்கிட்டு ஒரு அரசு செய்கிறத விட என்னை பொறுத்தளவுக்கு இங்கே மிக மிக சிறப்பாக அவங்க கொண்டு வந்து காமிக்கும் பொழுது இந்த வட்டத்தில் கண்டிப்பாக நான் சேர்ந்து தீரணும் அப்படின்னு நான் எடுத்தேன்னா இந்த படம் தான் என்னை அதை நோக்கி அவங்க காமிச்சு நினைக்கிறேன். வாழும் கலை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் துறவி சுவாமி விமூர்த்தானந்தர், கலாம் ஐயாவின் குடும்பத்தினர் என பல பெரியோர்களும் நல்லோர் வட்டத்தின் மீது தங்களது நம்பிக்கையை உறுதிப்பட பதிவு செய்தது. நல்லோர் வட்டம் கலாம் ஆண்டினை அறிவித்து லட்சிய சமுதாயத்தை அடைய 100 துறைகளை உருவாக்கியது நல்லோர் வட்டத்தின் 3வது அத்தியாயம். 2021 உலக சமாதான ஆலயம் உலக சமாதான தூதுவர் குருமகான் அவர்களின் நம்பிக்கையை பெற்றபோது 100வது துறையான உலக சமாதானம் என்ற துறை உயிர் பெற்றெழுந்தது. எல்லோருக்காகவும் பிறந்தவர்கள். ஆக நாம தான் என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்ப்பா? நல்லதோர் ஆட்சி நடக்கணும். அதனால நல்லதோர் வட்டம். நம்மெல்லாம் என்ன வட்டம்? நல்லோர் வட்டம். நம்புறீங்களா? அவ்வளோதான். இந்த நல்லோர் வட்டம் இன்னும் என்ன ஆகணும்? பெருசாகணும். இப்படியே உலகம் முழுவதும் பெருசாகணும். முதல்ல யாருடைய ஆட்சி? பஞ்சாயத்து, கிராம ஆட்சி, அப்புறம் ஊராட்சி, அப்புறம் பேரூர் ஆட்சி, அப்புறம் நகர் ஆட்சி, அப்புறம் மாநகர் ஆட்சி, அப்புறம் மாநில ஆட்சி, அப்புறம் தேசிய ஆட்சி, அப்புறம் உலக ஆட்சி. கொண்டு போயிடலாமா? ரைட். அதே நேரத்தில் தமிழகத்தில் செல்வாக்கு மிக்க பிரமுகர்களான தி சென்னை சில்க்ஸ் திரு விநாயகம், அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயா, பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா போன்ற பெரியோர்கள் இணைந்தது மட்டுமல்ல, இதனுடன் கரைந்து விட்டது 4வது அத்தியாயம். சுதந்திர போராட்டத்திற்கு மக்களை தயார் செய்தோமோ அதே போல சுதந்திரமடைந்த ஒரு நாட்டில் சுதந்திரமாக சுயாட்சி செய்யக்கூடிய பொறுப்பு மிக்க சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்கணும். அதுக்கு பிறகு பண்ணினா நிற்கும், இல்லைன்னா இருக்காது.
கால் நூற்றாண்டில் ஜனவரி 22 புதன்கிழமை அன்று கோவை மண்டலம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி நாச்சம்மா வித்யாவாணி சீனியர் செகண்டரி பள்ளியில் நல்லோர் வட்டம் உலக சமாதானத்துறை ஏற்பாடு செய்திருந்த உலக அமைதி மற்றும் முன்னேற்றத்தில் ஐநாவின் செயல்பாடுகள் ஒரு மதிப்பீடு என்ற நிகழ்வில் ஐநா சபையின் பாலஸ்தீன கமிஷனராக முக்கிய பொறுப்பில் செயல்படும் உயர்திரு மிலூன் கோத்தாரி அவர்களுடன் உலகளாவிய சிந்தனையாளர்களான ஐநா வளர்ச்சி திட்டத்தின் முன்னாள் ஊழியரும் சர்வதேச காந்தி இன்ஸ்டிடியூட்டின் இயக்குனருமான டாக்டர் ஜில் கார் ஹாரிஸ், அவினாசிலிங்கம் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன் வைஸ் சான்சலர் டாக்டர் வி பாரதி ஹரிசங்கர். First of all, hearty felicitations to the World Peace Chapter, Nallur Vattam, and the school, and as well as our friends from the UN and from different walks of life. சென்னை சில்க்ஸ் தலைவர் திரு டி.கே. சந்திரன், திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தின் பொதுச் செயலாளர் மெய்ஞானாசிரியர் கே.எஸ். சுந்தர்ராமன், ஏக்தா பர்ஷத் அமைப்பின் தலைவர் திரு பி.வி. ராஜகோபால், காந்தி கிராம பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா, நல்லோர் வட்டத்தின் வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம், நல்லோர் வட்டத்தின் திரு பாலு ஐயா ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்வு நல்லோர் வட்டத்தின் அவதார நோக்கத்தினை உலகிற்கு உணர்த்துவதாக அமைந்துவிட்ட 5வது அத்தியாயம். நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணமில்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே. இலக்கை நோக்கி அடியெடுத்து வை. தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதைகள் தெளிவாகும். நோக்கத்தை அடைந்தே தீர்வாய். அதை யாராலும் தடுக்க முடியாது. உலக அமைதி என்பது தனி மனிதன் மூலமாக உண்டாகும் என்பதுதான் மகாத்மா காந்தியினுடைய தத்துவம். அதை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு நல்லோர் வட்டமும் உலக சமாதான ஆலயமும் பாடுபட்டு வருகின்றது. அதற்கு எங்கள் நிறுவனமும் எங்கள் குடும்பமும் சேர்ந்து உழைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். This is very important, or this organization, Nallur Vattam, or the Peace Foundation sitting in front. So these are all organizations trying to understand conflict and to deal with the conflict at that level. United Nations may deal with the larger conflict. Milun Bhai will play that role. The conflict in Palestine, conflict in Ukraine. But then we need to know how to deal with this economic conflict and caste conflict and communal conflict and Adivasi conflict. We need to know how to deal with it. I want to learn from their experiences and start working for peace at an individual level. Choice is yours, but I don't think peace is something that is negotiable. Peace is for all of us, and it has to be ensured so that we are not only talking about development, we are really talking about empowering individuals, nations, and the globe. Thanks once again for this opportunity. God bless you all. My economy and my industry, but how can we mutually cooperate? So my friends, Tamil Nadu is a very special state in India, in my view, because it has so many Gandhian and peace workers. And I think if you were able to bring all the Universal Peace Foundation could bring all these peace workers of Tamil Nadu together, they would find there's so many. From the Gandhian field, from many fields. One of the initiatives we have started is Peace Builders Forum India. மிலான் கோத்தாரி மிக அழகாக சொன்னார், எந்த இடத்திலெல்லாம் ஐநாவினுடைய சார்ட்டரில் காந்தியினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது, காந்தியினுடைய கருத்துக்கள் இருக்கிறது, அரவிந்தருடைய கருத்துக்கள் இருக்கிறது, உன்னதமான கருத்துக்களை இவர்களெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நம்மாலேயே அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது சோகத்திலும் சோகம்.
இந்த இடத்தில் தான் நல்லோர் வட்டம் நிற்கிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் யாரையும் குறை சொல்லாதீர்கள், நம்மை நாம் மாற்றிக்கொண்டு இந்த சமுதாயத்துடன் இருந்து பணி செய்வோமேயானால் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் செய்ய முடியும் என்று. 2025 ஆண்டில் தொடக்க ஜனவரியில் 22ஆம் தேதி இன்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக அதை பார்க்கறது. ஒரு 1/4 நூற்றாண்டு அப்படி சொல்கிறோம். 25ஆவது ஆண்டு இது நல்லோர் வட்டத்தினுடைய பயணம். இன்றைய தினம் இந்த பால் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் அப்படின்னா அந்த பால் எங்கிருந்து புறப்பட்டது அப்படின்னா 2000 ஆண்டில் இந்த பால் புறப்பட்டது. தமது 9வது ஆண்டில் 2009 அந்த பால் அடையாளம் கண்டது யாருன்னு சொன்னால் மதிப்புக்குரிய அப்துல் கலாம். 3வது கட்டமாக அந்த பால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் 2020 அப்துல் கலாம் பயன்படுத்திய விஷன் 2020. அந்த 20 ஆண்டு காலம் 2000 2020 வரைக்கும் இந்தியாவில் பல கோடி முறை உச்சரித்த வார்த்தை அது. இந்தியா விஷன் 2020 அப்படின்ற வார்த்தை லட்சக்கணக்கான புத்தகங்கள்ல அது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு 500 நபர்களை வைத்து விஞ்ஞானிகள், இன்ஜினியர்ஸ், அறிவாளிகள் அவங்க 500 பேரை வைத்து தயாரிக்கப்பட்டது அந்த விஷன் 2020. அப்துல் கலாம் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு குழு தயாரித்தது. இது நல்லோடு தெரியாது. 2019 ஒரு அப்துல் கலாம் உடலில் பயணித்த பிரம்மோஸ் ஏவுகணை முதல் அதற்கு காரணமாக இருந்த டாக்டர் சிவதானி பிள்ளை அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க சொன்னால் 2020 நல்லோர் வட்டத்துடைய தமிழக அளவில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்கிறதுக்காக அது கூட அவராக அறிந்து அப்துல் கலாம் மாதிரி நல்லோர் வட்டம் அமைப்பு ஒரு 3000 இளைஞர்கள் சந்திக்கிறாங்க 2020 முன்னிட்டு. அந்த நிகழ்ச்சியை நான் கலந்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல, அதன் பிறகு அவர் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அப்போ ஒரு வார்த்தை குறிப்பிட்டார். மதிப்புரிய அப்துல் கலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கனவோட ஒரு 20 ஆண்டு டைம் எடுத்துக்கிட்டு 2020 இந்த நாளை எல்லா துறைகளும் முன்னேற்றி உலகத்துக்கு முன்னாடி ஒரு தலை சிறந்த நாளாக செய்தெல்லாம் அப்படி நம்பிக்கையில அந்த விஷன் டாக்குமெண்ட் தயார் பண்ணாங்களாம். 500 பேர் தயார் பண்ண டாக்குமெண்ட் 2000 தயாரித்தது, ரெடி ஆயிடுது. ஆனால் இது நடந்தது அப்படின்னு பார்த்தா அது நடைமுறைக்கு வரல, செயல்படுத்தல. அப்போ ஒரு முறை டாக்டர் சிவதானி பிள்ளை அதை அரசாங்கத்தில் சப்மிட் பண்ணிட்டு கேட்டாராம், இவ்வளோ பெரிய விஷயம் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம், ஆனால் இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அப்துல் கலாம் கேட்கும்போது உடனடியாக பதில் சொன்னாராம், தாமதிக்கலையா. அப்போ என்ன சொன்னான்னு சொன்னால், நாம் தயார் பண்ணோம், இது நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அந்த 2020 நான் உயிரோட கூட இருக்க மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியா சொல்றேன், என்ன சொன்னால் 2020 இந்த நாட்டில் இது தயார் பண்ணது அடிப்படையில் 2020 இளைஞருடைய எழுச்சி இந்தியாவில் ஏற்படும், அதை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாராம். இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு சிவதானி பிள்ளை, நான் இது வரைக்கும் நான் அந்த அவர் சொன்னதை இன்னைக்கு தான் நினைவு கூறேன். நான் இதை இடையில மறந்துட்டேன். ஆனால் ஒரு 3000 இளைஞர்கள் நீங்க அந்த 2020 முன்னாடி சந்திக்க போறீங்க சொன்னா இதைத்தான் அன்று அப்துல் கலாம் சொன்னார்ன்றதை இப்போ நினைச்சு பார்க்கணும்னு சொன்னார் டாக்டர் சிவதானி பிள்ளை. அப்போ நல்லோர் வட்டம் எந்த இடத்துல வந்திருக்கு, என்ன செய்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 3வது பால் 2020 அப்போ அந்த ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தணும். ஏன்னா அது அப்துல் கலாம் ஆயிரம் வந்த வார்த்தை அது 2020 அடையாளமாக கலாம் ஆண்டு அப்படிங்கிற ஒரு புதிய ஆண்டை நல்லோர் தொடங்கி இது 5வது ஆண்டுல பயணிக்குது. கலாம் ஆண்டு 1 அன்றைக்கு தொடங்குது அவருடைய பிறந்த நாள்ல 2020. அதுதான் அடையாளம். அது அவருடைய கனவை நிறைவேற்ற வரைக்கும் தொடர்ந்து வேலை செய்யும் இடைவிடாமல் அப்படின்றது ஒரு சபதம் ஏற்றது அடையாளமாக கலாம் ஆண்டு என்று தொடங்கியது. அது 3வது பாயிண்ட் பால் வந்தது. 4வது பாயிண்ட் எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தால், தொடக்கத்தில் அறிமுகப்பட்டவர் சொன்னாரு வரவேற்புரையில
நல்லோர் வட்டம் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு நம்முடைய குருமகான் அவர்கள் உலக பீஸ் அதுக்காக வேண்டி அவரு ஒரு டைரக்ஷனில் இதற்கான விஷயம் தொடங்கி இருந்தாரு. அவர் பார்க்க போனா 4வது பாயிண்ட்ல அந்த உலக அமைதிக்காக குருமகானுடைய அந்த தவம், அந்த மிகப்பெரிய ஒரு அமைப்பு, அதற்கும் நல்லோர் வட்டத்திற்கும் தொடர்பு ஏற்படுது. இது 4வது ஒரு பாயிண்டாக பார்க்கிறேன். நான் 5வது இடமாக இன்றைய நிகழ்ச்சி நான் பார்க்கிறேன். நான் இந்த இடத்துல பார்க்க போனா 2000 தொடங்கி 2009 அப்துல் கலாம் ரீச் ஆகி 2020 கலாம் ஆண்டை உருவாகி 4வது கட்டமாக உலக சமணர் ஆலயத்தோட நல்லோர் வட்டம் 2 கலந்து செய்யக்கூடிய அந்த அதை தொடர்ந்து 5வது கட்டமாக இன்று ஐநா சபையினுடைய உலக அமைதிக்காக வேலை செய்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய உலக நிறுவனம் அதோட கூட இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டத்தை 5வது கட்டமாக பார்க்கிறேன். 5வது பாயிண்ட் அந்த பால் இருக்கு. இப்போ கோல் எப்ப போட போறோம், என்ன கோல் அது அப்படி சொன்னால், இந்தியா உலகத்துக்கு உலகை வழிநடத்தக்கூடிய உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தேசமாக ஆகணும்னு சொல்லிட்டு மதிப்புக்குரிய நம்முடைய சுவாமி விவேகானந்தருடைய கனவு. அந்த ஒரு மெசேஜை அழுத்தத்தை தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, மிகப்பெரிய கடமை இருக்கு. இந்த உலகத்தை அமைதியை செய்ய வேண்டால் அதை செய்ய காரணம் இந்தியாவில் மட்டும் முடியும். இந்தியாவில் எப்படி முடியும் அப்படி சொன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும். அறிவுரை சொல்றதில்லை, வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த இந்தியாவில் உலகம் ஒற்றுமையாக இருக்கணும், உலக அமைதியா இருக்கணும், உலகம் முழுக்க நேசிக்கணும்னு சொன்னால் இந்தியாவில் வாழ்ந்து காமிக்கணும். நீங்க பார்த்த இந்த காணொளி 25 ஆண்டு காலமாக நல்லோர் வட்டம் அந்த ஒரு லட்சிய சமுதாயம் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதில் செயல்படக்கூடிய மனிதர்கள், இளைஞர்கள் தன்னலமற்று செயல்படுறாங்க, நேரம் காலமாக செய்யறாங்க, எந்த பிரதிபலனை எதிர்பார்க்கறதில்லை, அர்ப்பணிப்போட அனைத்து வேறுபாடுகள் மறந்து ஒற்றுமையாக வாழ்ந்து இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது விரிவடையும் பொழுது இந்தியாவில் வியாபிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு லட்சிய சமுதாயத்தை நல்லோடு உருவாக்கிட்டு இருக்கு. இன்றைய தினம் இது வெகு விரைவிலே இது விரிவடையும் பொழுது அந்த கோல் உலகத்தில் அந்த அமைதி ஏற்படுத்துவதற்காக இந்தியாவை தகுதி படைத்த ஆக்கக்கூடிய இந்த பணியில நாம் எல்லாம் சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி, வணக்கம். சமுதாயம் attracts good people together to do something good for the society. This is really a very great thing to know today. Thanks a lot for this, sir. தம்பி விநாயகம் அவர்களே வணக்கம். நான் வானவராயர் பேசுகிறேன். நீங்கள் அழைத்து காலையில் நீங்கள் உங்கள் பள்ளியில் நடத்திய இந்த அமைதி சம்பந்தப்பட்ட கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அற்புதமான பேச்சுக்களை ஏற்பாடு செய்திருந்தீர்கள். நான் ஒரு பேச்சை மட்டும்தான் முழுவதுமாக கேட்டேன். மிகச்சிறப்பாக பேசினார் அந்த ஐநா சபையை சார்ந்தவர். ரொம்பவும் கருத்தோடு இருந்தது. அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், பல இடங்களில் மகாத்மா காந்தியை சுட்டி காட்டி எல்லாம் அவர் அன்றே சொல்லிவிட்டார் என்று சொன்னது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் காட்டிய அந்த குறும்படத்திலிருந்து உங்களுடைய இந்த நல்லோர் வட்டம் செய்கின்ற பணிகளை எல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு இருந்தது. மொத்தத்தில் நல்ல மக்கள், ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்ந்து இதை செய்கின்றீர்கள். நான் நினைக்கின்றேன் இதைவிட தேவையான ஒரு காரியம் இன்றைய தேதிக்கு இருக்க முடியாது. சமாதானம் இருந்தால்தான் உலகத்தில் வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி இருந்தால்தான் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அந்த வகையில் நீங்கள் ஆற்றி வருகின்ற பணி மகத்தான பணி. இதற்கு இறைவன் உங்களுக்கு துணை நின்று இந்த அரிய பணியை தோய்வின்றி செய்வதற்கு அருள் புரிந்து இறுதியில் நீங்கள் காண விரும்பிய அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களுக்கும் உங்களை சார்ந்த அந்த மற்ற நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.